நம்ம பா விஜய் டைரக்டரில் நம்ம ஜீவா ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் அகத்தியா. இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா, யோகி பாபு, ரிடைன் கிங்ஸ்லி மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துலேருந்து நியூ சாங் கேட்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். விஷுவலாக பார்க்க நம்ம தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 28 தேட்டருக்கு போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட்மா இந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம மோகன்ஜி டைரக்ஷனில் நம்ம ரிச் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் திரௌபதி பார்ட் 2. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற டைரக்ட் சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான டைட்டில் போஸ்ட்லேருந்து போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ வீட்டு பார்ப்போம் இந்த படம் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பற்றின அப்படி கிடைச்சதும் நான் மத்தியில் கன்ஃபார்ம் அப்படி பண்ணுறேன். நம்ம ஜிவிஎம் டைரக்டில் நம்ம சேனல் விக்ரம் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் துருவ நட்சத்திரம். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை இப்போ மே மந்த்து 3rd இருக்குன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம். இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் வந்ததும் நம்ம அதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். அறிவழகன் டைரக்டில் நம்ம ஆதி ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் சப்தம். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா மற்றும் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தை ரீசெண்டாக சினி பிக்லன்ஸ் பார்க்க திறமை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 28 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் இந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான் அப்சரா. இந்த வெப் சீரிஸ்க்கான டீசர் ரிலீஸ் டீசர் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஓடிடி சீரிஸாக இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டீசர் கட்டையை வேலை தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த தமிழ் வெப் சீரிஸ் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம அனில் வி நாகேந்திரன் டைரக்ஷனில் நம்ம சமுத்திரக்கனி அண்ட் பரத் இவங்க 2 ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் வீர வணக்கம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருந்தாங்க, போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட்டிங் பார்ப்போம் இந்த படம் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் டைரக்டரில் நம்ம மோகன்லால் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் L2E. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மட்டும் நிறைவேற்ற சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்துலேருந்து கேரக்டர் லுக் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கான அந்த போஸ்டர்லேருந்து போஸ்ட் பார்க்க வேறு தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை இப்போ மார்ச் 27 தேட்டர்ஸ் போடுவாங்க. ஸோ மிஸ் அவுட் அந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம விமல் அண்ட் சாயாதேவி ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் பரமசிவன் ஃபாத்திமா. ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கு ஒரு டீசர் கட் ரிலீஸ் பண்ணாங்க, டீசர் கட் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கான அஃபிஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண கூட அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் பார்ப்போம் இந்த படம் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நம்ம பிரேம் ஆனந்த் டைரக்டரில் நம்ம சந்தன ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி நிறைய சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்குன்னு ஃபர்ஸ்ட்டுங்களை சாங் கேட்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்தளவுக்கு வைபாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தை இப்போ மே மந்த்து 3rd போகிறாங்களாம். அண்ட் படத்துக்குன்னு ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஜோஸ்வா சேதுராமன் டைரக்ஷனில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் ஜென்டில் உமன். இந்த படம் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற டைரக்ட் சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சாங் கேட்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். ஒருத்தா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ மார்ச் 7 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் அந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். சிதம்பரம் அன்பழகன் டைரக்ஷனில் நம்ம பாலாஜி முருகதாஸ் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் ரன்னர். இந்த படத்தின் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற டைரக்ட் சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சிபிராஜ் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் 10 ஹவர்ஸ். இந்த படத்தை டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா கலிய பெருமாள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிபிராஜ், திலீபன், ஜீவா ரவி, சரவணன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கு ட்ரெய்லர்ஸ் கொண்டு தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். ஒருத்தா பண்ணியிருந்தாங்க.
இந்த படத்தை இப்போ ஏப்ரல் மந்த்து தேட்டருக்கு போகிறாங்களாம். இதை அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான போஸ்டர் எடுத்துனாங்க. போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த 10 ஹவர்ஸ் படம் எந்த ஒரு பண்ண போகிறாங்கன்னு.